அவங்களோட நடைமுறைகள் மாறிடுன்றதுனால நான் இது பார்த்தீங்கன்னா எங்க கசின் அவங்க கிட்டலாம் கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு, அது என்ன மாரி வெளிய ஸ்ப்ளிட் ஆயிருக்குன்னா வந்துட்டு, அவங்க சாமி அது ஏத்துக்காதாம். அதாவது வேற ஜாதிய வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்டின்னாக்க, அவங்க சாமி ஏத்துக்காதாம். அப்டின்ற மாரி வெளிய அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஊர சுத்தி மத்த ஊர்கள்லாம் விசாரிக்கும்போது அந்த மாரி சொல்றாங்க. ஆனா வந்துட்டு உண்மையா பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்களுக்கு அந்த கலாச்சாரம் கெட்டுப்படக்கூடாது. அவங்களோட ஜாதி மட்டும் தான் இருக்கணும். எந்த நல்லது கெட்டதுனாலும் அவங்களுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குல்ல, அத மட்டும் தான் மெயின்டெயின் பண்ணணுன்றதுல தான் அவங்க அப்படியே இருக்காங்கன்றது இருக்கு. சரி இப்ப கல்யாணம் பண்ணவங்க வந்துட்டு, இவரு வந்துட்டு இப்ப 19 வருஷமா போகல. இப்ப இடையில வந்துட்டு நான் இந்த படத்தோட எண்டுல வந்துட்டு ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னா வந்துட்டு, அத ஆவணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, மறுபடியும் இப்போ பைட் எடுக்க போலான்ட்டு போனோம். அப்ப என்னையும் கூட்டு போனாரு. "வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனாரு. ஸோ ஒவ்வொரு ஃபேமிலிய வந்து நாங்க போயிட்டு எடுக்கும்போது வந்துட்டு, அதுல கண்ணன்னு ஒரு ஃபேமிலி. அவங்க வந்துட்டு ஒரு 8 வருஷமா அந்த ஊருக்குள்ள போக முடியாம இருக்காங்க. இவருக்கு அப்புறம் அவங்களும் அதே மாரி. அந்த ஊர்ல இருந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்காங்க. ஆனா, அவங்க ஊருக்குள்ள வந்துட்டு என்ன நல்லது நடந்தாலுமே போமாட்டாங்க. அதே மாரி அந்த ஊர் ஆளுங்க வந்துட்டு, இதே முசிறி தாலுகாவுல வந்துட்டு ஒருத்தர பார்த்துக்கிட்டாங்கனாலும், அவங்க பேசிக்க மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு, அங்க அந்த சம்மந்தப்பட்ட ஆளு அந்த ஒதுக்க வச்சிருக்கவங்க கிட்ட பேசினாலே, மறுபடியும் அங்க ஒரு பஞ்சாயத்து நடக்கும். அவங்ககிட்ட எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு இன்சிடென்ட் நான் சொன்னாரு. என்னன்னா வந்துட்டு, பவன் அண்ணா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணியிருந்தான். இன்வைட் பண்ணுனதுக்கு வந்துட்டு, சரி ரொம்ப நாள் ஊருக்குள்ள போக முடியல. அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதுக்கும் அவங்க ஊர் கூட கிடையாது. திருச்சி தாலுகாவுல ஒரு டவுன்ல தான் மேரேஜ் நடக்குது. ஸோ அதுக்கு போனதுக்காக வந்துட்டு அந்த இன்வைட் பண்ணுன பையன வந்து அடுத்த நாள் வந்துட்டு பஞ்சாயத்து கூட்டி, நிக்க வச்சு அவன வந்து கால்ல விழுக வச்சு, மன்னிப்பு கேட்க வச்சு, ஃபைன் போட்டிருக்காங்க. இப்போ வரைக்குமே வந்துட்டு அங்க வந்துட்டு இந்த கால்ல விழுந்து நீங்க அசுரன்ல பார்த்திருப்பீங்கல்ல? அது இப்பவும் நடந்துகிட்டு இருக்குன்றது வந்துட்டு இப்ப ரீசெண்டா வந்துட்டு இதுக்கிடையில ஜெயவேல்னு ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்க போயிருந்தோம். அவங்களுமே சொன்னது என்னன்னா, அவரு மேரேஜ் பண்ணுனத ஃபர்ஸ்ட் வந்து சொல்லல. சொல்லாம வந்துட்டு அவங்க அம்மா இறந்ததுக்கு வந்து போயிட்டு வந்துட்டாரு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அது தெரிய வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, அதுக்கு அடுத்து அந்த 16 நாள் காரியத்துக்கு வந்து அவர் அலோவ் பண்ணல. அப்போ ஒவ்வொருத்தர் கால்லயும் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் அந்த மன்னிப்பு கேட்டுட்டு அப்பயும் விடல, அனுப்பிட்டாங்களாமா. 2வதா வந்து அவர் இப்ப திருப்பூர்ல ஸ்டே பண்ணி இருக்கிறாரு. ஆ வ இப்ப அடுத்து அவங்க அப்பா இறந்ததுக்குமே வந்துட்டு ஏன்னா உங்க அப்பா இறந்ததுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நான் கொஸ்டின் பண்றேன். பண்ணும்போது வந்துட்டு, இல்லப்பா வந்துட்டு சுத்தமாவே வந்துட்டு போக விடல. உள்ள போன உடனே வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ்லேருந்து எல்லாருமே வந்துட்டு தடுத்து நிறுத்திட்டாங்க. வந்துட்டு எங்க அப்பா முகத்த கூட பார்க்க அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லி அவர் ஜெயவேல் அவரு வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுதாரு. ஏன் என்னன்னா, "ஏன் உங்களால எதுவும் பண்ண முடியாதா? ஏன் கேஸ் போட முடியாதா? ஏன் எங்க அப்பாவ பார்க்க விடலன்னு யார் மேல கேஸ் போட முடியாதுன்னா?" அங்க கேஸே போட முடியாது அப்படின்றார். ஏன்னா வந்துட்டு, அவங்களோட வீக்னஸ் அவங்க என்ன சாமர்த்தியமா அந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா வந்துட்டு, இப்போ மத்த நாட்கள்ல வந்துட்டு ஊருக்குள்ள போறாங்க அப்படின்னாக்கா வந்து விட்டுடுவாங்க. வரியா? ஓகே வந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு அவங்க ஃபேமிலியோட பார்த்துட்டு போறது, இது பண்றது. ஊருக்குள்ள போறதுக்கு. ஊருக்குள்ள எங்க போறதுன்னா? இல்ல, இல்ல. ஜெனரலா அதான் ஃபர்ஸ்ட்டு அவங்க அம்மா, அப்பா ஃபர்ஸ்ட்டு சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா, இவங்க சொந்த பையன் வந்திருக்கான் அப்டின்னாலுமே வந்துட்டு, இந்த சில படங்கள்லாம் வந்துட்டு சரத்குமார் படம் இதெல்லாம் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த நைட்ல வந்துட்டு தெரியாம படம் பார்த்துட்டு போவாங்க இல்லையா? அந்த மாரி சில ஊர விட்டு லவ் பண்ணி வெளிய போனவங்க வந்துட்டு பார்த்துட்டு போவாங்க. அந்த இன்சிடென்ட் தெரிஞ்சிருச்சுன்னா, அடுத்த நாள் வந்து பஞ்சாயத்து நடக்கும். நைட்டு வந்தது போனது ஊருக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அடுத்த நாள் பஞ்சாயத்து வச்சுருவாங்களாம். பஞ்சாயத்து வச்சு, குத்தங்கட்ட வச்சு, மன்னிப்பு கேட்க வச்சதுக்கு அப்புறம் தான் நார்மல் ஆவாங்க. இந்த மாரி ஒரு வழக்கம் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ ஒருவேளை இவங்க ஊருக்கு வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னாக்க, அதுவரைக்கும் யாருமே எதுவுமே கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த வீட்ல ஏதாவது நல்லது, கெட்டது நடக்குது இல்லைங்களா? அப்ப யாருமே வரமாட்டாங்க. ஏன் வரலன்னா, 6 மாசத்துக்கு முன்னாடி உங்க பையன் எப்படி வந்துட்டு போலாம்? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைய ஆரம்பிப்பாங்களாம். ஆரம்பிச்சு, அதுக்கு மறுபடியும் வந்துட்டு பஞ்சாயத்து கூட்டி, அதுக்கு குத்தங்கட்ட வச்சு, எல்லாத்து கால்லயும் அந்த தர்மகர்த்தா கால்ல விழுந்து விழுகுறது, ஊர் முன்னாடி விழுகுறது, அப்புறம் அந்த சாமி கோயிலுக்கு முன்னாடி விழுந்து கும்பிடுறது. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான், ஓகே. இதுக்கப்புறம் வராம பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் போடுவாங்களாம். ஸோ இது வந்துட்டு இப்படியே இருந்துகிட்டே இருக்குதுன்றது இவங்க அப்பா பாட்டாவோட இறப்புக்கு வந்து இவரால போ முடியலன்றது அந்த படத்துல சீனா வந்தது. இப்போ இந்த போன மாசம் 12ஆம் தேதி அவங்க அப்பா இறந்துட்டாரு. அவங்க அப்பாவுக்காக தான் ஆக்சுவலா அந்த படமே பண்ணாரு. ஏன்னா அவங்க அப்பாவ அவர் வாழ்ந்து காட்டணுன்றதுல தான் அவரு ஒரு வைராக்கியத்துல இருந்தாரு. பட் எல்லாமே மாறிடும் அப்படின்ற சூழல்லயும் ஒரு படம் எடுத்தாருனாச்சும் ஏதாவது கொஞ்சமாச்சும் அவங்கள மாத்திரலாம் அப்படின்றதுல தான் இருந்தாரு. பட் அவங்க அப்பா அதுக்கு இல்ல. அவங்க அப்பா இறந்துட்டாரு. ஒருவேளை அவங்க அப்பா இறந்ததுக்கு போனாரு. போகும்போது வந்துட்டு நானு வர முடியல.
நான் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது போனேன்னா அங்கேருந்து ஒரு 50-60 பேர் வந்துட்டு தடுத்து நிறுத்திட்டாங்க. மாலை போட அலோவ் பண்ணல அவரை. டைரக்டர் அவரு அவங்க உள்ள அங்க இருக்கிறாங்க. அவங்களுமே அவர் சில காரியத்துல இருந்தாங்க. ஆனா தனியா இவரை வராது தெரிஞ்ச உடனே எப்படி இங்க படத்துல எப்படி நீங்க பார்த்து ஒரு பீப்புள்ஸ் ஒரு ஒரு 10-20 பேர் எழுந்திருச்சு வந்து தடுத்து நிறுத்துனாங்களோ அந்த மாதிரி இப்போ ரீசெண்டா நடந்துச்சு. இப்போ இவங்க பையன் இப்ப கேள்வி கேட்கற இது பண்ற ஆனாலுமே வந்து அங்க எதுவுமே நடக்காது. ஏன்னா அப்படியே அந்த டெட் பாடி அப்படியே போட்டுட்டு எல்லாருமே கலைஞ்சு போயிடுவாங்க. அந்த காரியம் எதுவுமே நடக்காது. அது செய்யறதுக்கான எந்த விஷயமும் யாருமே முன் வரவே மாட்டாங்க. அந்த அந்த ஒரு சூழ்நிலைக்காகவே சில நேரங்கள் அந்த ரிலேட்டிவே வந்துட்டு என்னன்னா காரியம் நடக்கணுமா இல்ல நீ உன் அப்பாவுக்கு வந்துட்டு அவரை இறுதி அஞ்சலி செலுத்தணுமான்னு அந்த மாதிரி ஒரு செக் வைப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலே சரி அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. வந்ததுக்கு அப்புறம் விட்டாங்கனாலே கிடையாது. அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் பஞ்சாயத்து நடக்கும். பஞ்சாயத்து நடக்க வச்சு அதுக்கு மன்னிப்பு கேட்க வச்சு குத்தங்கட்ட வச்சு இந்த ஃபார்முலா இது வந்துட்டு இப்படிலாம் இருக்கா அப்படின்னா இப்ப ஒரு நண்பர் பிரஸ் பீப்புள் ஒரு நண்பர் வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டு அவரும் சொல்றாரு இந்த கரூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கு, என்னையும் இப்படிதான் ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு அவரும் கேஷுவல் சொல்றாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ எங்க ஊர்ல எல்லாம் இருக்கு, எல்லாருமே வந்துட்டு எல்லா சமூகத்தினர் இருக்காங்க, லவ் பண்ணுவாங்க. சம்டைம் வந்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒரு குழந்தை பிறந்ததாலோ குழந்தை ஏதாவது ஒரு வரும்போது சேர்ந்துக்குவாங்க. பட் இங்க வந்து என்ன நடந்துச்சு இன்னொரு விஷயம் என்னன்னா மாற்று ஜாதியில திருமணம் பண்ணிட்டாதான் வந்துட்டு சேர்த்துக்க மாட்டாங்கல்ல, அவங்க ஜாதிக்குள்ளேயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே. இதெல்லாம் ஓகே சார். ஆனா ஊர் பேரு ஆனைப்பட்டி. ஆனைப்பட்டி யார் எம்எல்ஏ? எம்எல்ஏ பேரு ஊரை பத்தி இவ்வளவு சொல்றீங்க, உங்க எம்எல்ஏ நம்ம அவரை பத்தி இவ்வளவு சொல்றீங்களா? சொல்லிருங்க யார் எம்எல்ஏ? எம்எல்ஏ யாரு அதுதான் எம்எல்ஏ யாருன்னு தெரியல. இல்ல அது என்னன்னா தெரியாது. நான் வந்து 20 வருஷமா சென்னையில இருக்கேன், அதனால எனக்கு அந்த ஊர் இப்படி இருக்கு. இப்பவும் இருக்கு. அதான் சொல்ல இப்ப 12ஆம் தேதி அவங்க அப்பா இறந்ததுக்குமே இப்படிதான் இது இன்சிடென்ட் நடந்துச்சுன்றதுதான் விஷயமே. அது நம்ம வெளியே இருந்து கேட்கும் போது ஆச்சரியமா இருந்தாலும் இவங்க பக்கத்துல இருந்து அனுபவிக்கிறது வந்துட்டு அது நமக்கு ஒரு பெயினா இருக்கு. அது இந்த நிலை மாறணும், அது அக்செப்ட் பண்ணணும், அவ்வளவுதான். ஃபியூச்சர் வந்துட்டு அதை எல்லாரும் ஏத்துக்கிட்டு, ஏன்னா வெளியே இந்த மாதிரி 10-15 பேர் வெளியே போயிட்டு ஒரு அட்லீஸ்ட் அவங்களோட கோரிக்கை என்னன்னா இருக்குன்னா இறப்புக்காச்சும் எங்களை அலோவ் பண்ணுங்க அப்படின்றதுதான் அவங்களோட கோரிக்கையா இருக்கு. அதுதான். ஆமா.